அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபஜிலாஸ் இஸ்லாமிக் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாறு பார்ட் 2. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நாள் பிவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பொம்மைகளை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கையில் அங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டார்கள். பொம்மைகளில் ஒரு குதிரையும் இருந்தது. அந்த குதிரைக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் இறகுகள் இருந்தது. இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா, இது என்ன பொம்மை? குதிரைக்கு பறக்கும் இறகுகள் கிடையாதே. ஏன் ஹஜ்ரத் சுலைமான் நபியின் குதிரைகளுக்கு இறகுகள் இருக்கவில்லையா? இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன் சிரிப்புடன் சென்று விட்டார்கள். சிறு வயதில் இம்மாதிரியான பேச்சுக்களால் பிபி ஆயிஷாவின் ஆற்றலும் மார்க்க விஷயங்களின் அறிவும் புத்தி கூர்மையும் கேட்ட கேள்விகளுக்கு உடனே மறுமொழி கூறும் அவரிடம் அமைந்திருந்த இயற்கையான திறமையும் பிற்காலத்தில் அவர்கள் அடையக்கூடிய ஒளியையும் புகழையும் காட்டும் அறிகுறிகளாக அமைந்திருந்தன. சாதாரண நமது குழந்தை பருவத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை பிற்காலத்தில் மறந்து விடுகிறோம். ஆனால் பிபி ஆயிஷா தமது 7ஆம் அல்லது 8ஆம் வயதில் நடந்த விஷயங்களை எல்லாம் மறக்கவே இல்லை. இது மட்டுமல்ல, அக்காலத்தில் நடந்த சிறிய விஷயங்களை எல்லாம் அவர் நன்றாக நினைவில் வைத்திருக்கிறார். அக்காலத்தில் இறங்கிய திருக்குரான் வசனம் ஆயத்து ஏதாவது அவர் காதில் விழுந்தால் அதை நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்வார். அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நேரத்தின் நாளிகை வந்துவிட்டது. மேலும் அந்த நாளிகை வெகு தூரம் நிறைந்ததாகவும் கசப்பாகவும் இருக்கும் என்ற குரான் வசனம் பெருமானார் அவர்களுக்கு இறங்கிய பொழுது நான் விளையாட்டு பருவத்தில் இருந்தேன் என்று பிவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். பெருமானார் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இடம்பெயர்ந்து ஹிஜ்ரத் சென்ற போது பிவி ஆயிஷாவுக்கு வயது 8. ஆனால் அப்பொழுது நடந்த ஒவ்வொரு சிறு நிகழ்ச்சியும் அவர் மறக்கவே இல்லை. நாயகத் தோழர் சஹாபிகளின் பிவி ஆயிஷாவை போல் ஹிஜ்ரத்தை பற்றி தொடர்ச்சியான முழு விவரம் விளக்கக்கூடியவர் ஒருவரும் இல்லை. பெருமானார் கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மரணத்திற்கு பின். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.